யோகாசனம் என்பது இந்தியா உலகுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். யோகாசனங்கள் 1000 இருக்கின்றன. 1000த்தையும் பண்ண முடியாது. உண்மையை சொல்லணும்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு 5ல இருந்து 10 யோகா தான் டெய்லி பண்ணிக்கிட்டே வர்றதுக்கு முடியும். ஒரு குருமார் அப்படித்தான் சொல்லி கொடுப்பார். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த 5-10 யோகாசனங்கள் மாறுபடும். எனக்கு வேற மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு வேற வேற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு யோகாசனம் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் செய்ய வேண்டும். அதற்கு பெயர் சூரிய நமஸ்காரம். அதை எப்ப பண்ணணும் அப்படின்னு கேட்டா காலையில எந்திரிச்சோன்னு தான் பண்ணணும். அதனாலதான் அதுக்கு பேரு சூரிய நமஸ்காரம்னு வச்சிருக்காங்க. சந்திர நமஸ்காரம் சாயந்தரம் மத்தியானம் கிடையாது, எந்திரிச்சோன்னு பண்ணணும். ஏன் எந்திரிச்சோன்னு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம படுக்கும் போது அப்படியே உடம்பு இயக்கமற்று இருக்கிறது தெரியுமா? எழுந்தவுடன் நாள் முழுவதும் இயங்க வேண்டும். உடம்புல எல்லாமே அப்படியே சொதங்கி படுத்திருக்கும் தெரியுமா? எல்லாத்தையும் நல்லா முறுக்கேத்தி விட்டு சுறுசுறுப்பாக ஆக்குவதற்கு சூரிய நமஸ்காரம் உதவுகிறது. அது எப்படி பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. யூடியூப்ல இருக்கு, கூகுள்ல இருக்குது. அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறதையும் சுருக்கமா இந்த வீடியோலயும் காட்டிடுறேன். முதலில் நேராக நின்று கொண்டு உங்களுடைய கைகளை கூப்பி தலைமேல் வைத்துக் கொண்டு அப்படியே குனிந்து அந்த கூப்பிய கைகளை முன்னால் குனிந்து நன்றாக அப்படியே நிமிர்த்தி கொண்டு வந்து பின் பக்கமாக வளைந்து அதை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு மறுபடியும் முன்பக்கமாக வந்து வளைந்து இரு கைகளையும் தரையில வச்சு தொட்டு முதலில் அந்த வலது காலை பின்னோக்கி அப்படியே கொண்டுட்டு போய் வச்சு அப்படியே நிமிர்ந்து மூஞ்சியை வந்துட்டு வானத்தை பார்த்து ஒரு முறுக்கு கொடுத்துட்டு அப்படியே மறுபடியும் குனிந்து இடது காலை பின்பக்கமாக தள்ளி தலையை உள்ளே மடக்கி ஒரு இடுப்பை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் இடுப்பை வளைத்து முகத்தை வானத்தை பார்த்து வச்சு அந்த இடுப்பை வளைச்சு ஒரு முறுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் குனிந்து வலது காலையும் இடது காலையும் முன்னோக்கி வச்சுக்கிட்டு நிமிர்ந்து அந்த கைகளை கூப்பியவாறு பின்னோக்கி சென்று ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே இந்த சூரிய நமஸ்காரத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டும். இந்த சூரிய நமஸ்காரம் செய்வதனால் நமக்கு என்ன பயன் ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூட்டு நம்ம உடம்புல நிறைய ஜங்ஷன்ஸ் இருக்குது. இடுப்பு என்பது ஒரு பெரிய ஜங்ஷன். இந்த கையில பாத்தீங்கன்னா இது ஒரு ஜங்ஷன், இது ஒரு ஜங்ஷன், இந்த விரல் ஒவ்வொரு ஜங்ஷன், இது எல்லாமே இந்த விரல்களில் பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு ஜங்ஷன், இது ஒரு ஜங்ஷன், ஒண்ணு அப்படி மடக்க முடியும். நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை ஜங்ஷனுக்கும் இயக்கம் கொடுத்து ரப்பர் பேண்ட் மாதிரி ஒரு நெளிவு சுழிவை கொடுக்குகிற ஒரு யோகாசனமாக சூரிய நமஸ்காரம் வருகிறது. இடுப்பு முதுகு ஒவ்வொரு எலும்பு ஒவ்வொரு மூட்டு பகுதியும் நன்றாக முறுக்கேற்றி விட்டு அது சுறுசுறுப்பாக ஆக்குகிறது. இது சூரிய நமஸ்காரம் நமக்கு தருகிறது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு தடவையாவது செஞ்சா கூட போதுமானது. தினமும் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் செய்ய வேண்டும், பயனடைய வேண்டும், நோயற்ற வாழ்வை வாழ்ந்து ஆன்மீகத்தில் உயர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.